தற்போதைய அண்மைச் செய்தி. சிவகங்கை கல்லாங்குடி புதூர் கிராமத்தில் குவாரி உரிமத்தை நீட்டித்து வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே குவாரிக்கு உரிமம் வழங்க வேண்டும் என்றும் உரிமம் வழங்கும் விவகாரத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. குவாரி அப்பகுதி மக்களுக்கு இடையூறாகவும் உரிமைகளை தடுக்கும் விதத்திலும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த விஸ்வநாதன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கல்லங்குடி புதூர் கிராமத்தில் ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன. 300க்கும் அதிகமான வீடுகள் மற்றும் ஏராளமான பள்ளிகள், கோவில்கள் இந்த கிராமத்தில் அமைந்துள்ளன. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த நேரு என்பவர் 3.79 ஹெக்டேர் பரப்பளவில் குவாரி செய்து வருகிறார். தினமும் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் சவுடு மற்றும் உபரி மண்ணெண்ணை விற்பனை செய்து வருகிறார். ஏப்ரல் மாதத்தோடு குவாரியின் உரிமம் முடிந்துவிட்ட நிலையில் நேரு தொடர்ச்சியாக குவாரி நடவடிக்கைகளை செய்து வருகிறார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே உரிமம் முடிந்த பின்னும் குவாரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இடைக்கால தடை விதிப்பதோடு கல்லாங்குடி புதூர் கிராமத்தில் குவாரி நடவடிக்கைகளை செய்ய உரிமத்தை நீட்டித்து வழங்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியன் மரியா கிளாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் குவாரி நடத்தப்படும் இடத்திற்கு அருகிலேயே வனம் அமைந்துள்ள நிலையில் அங்குள்ள விலங்குகள் இதனால் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகள் குவாரி நடத்துவதற்கான உரிமம் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தையும் நடைமுறை வாழ்க்கையும் பாதிக்கும் வகையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதோடு பின்பே வழங்கப்படும் என உத்தரவிட்டார். மேலும் ஆகவே உரிமம் விவகாரத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். குவாரி அப்பகுதியில் மக்களுக்கு இடையூறாக உரிமங்களை தடுக்கும் விதத்தில் இல்லை என்பது உறுதிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தார் வீணா. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.